மோடி அவர்கள் வருவதை கடுமையாக நாங்கள் கண்டனத்தை தெரிவிக்கிறோம். மோடி இங்கே வர்றாருனாலே இந்த நாட்டுக்கு சிக்கல், குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு சிக்கல். நாங்கள் ஒன்றும் ஸ்டாண்டில் எதுவுமே மாறலை. அன்னைக்கு வரும்பொழுது நாங்கள் எப்படி எதிர்ப்பு தெரிவித்தோமோ அதை போலவே நாங்கள் இப்பொழுது இந்த தருணத்திலும் நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். இவங்க நம்ம தமிழர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த கல்விக்கான பணத்தை இவர்கள் ஒதுக்கவில்லை. தொடர்ந்து நாம் வலியுறுத்தி வருகிறோம். அது உங்களுக்கு தெரியும். ஆனால் அதுக்கு எந்த பதிலுமே இல்லை. மத்திய பிரதேசம் கொடுக்குறாங்க, உத்தரப்பிரதேசம் கொடுக்குறாங்க, பீகாருக்கு கொடுக்குறாங்க, தமிழ்நாடு, கேரளாவை தவிர எல்லா மாநிலத்தையும் கொடுக்குறாங்க. கேட்டோம்னா நீங்கள் இந்த கல்வியை, புதிய கல்விக் கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனமான ஒரு செயல்பாடு. நீட்டு வேணாம்ன்றான். ஆனால் நீட்டுக்கான அந்த மக்கள் தானே வேணாம்னு சொல்கிறேன். அப்போ அந்த மக்கள் கருத்தாக நாங்கள் சொல்கிறோம். அதுக்கும் எந்த வகையான பதிலும் இல்லை. அதே மாதிரி இப்போ பாராளுமன்ற தொகுதிகளெல்லாம் இப்போ குறைக்க போகிறாங்களாம். இப்படி பல பிரச்சனைகளை தமிழர்களுக்கு எதிர்ப்பாக தொடர்ந்து மோடி அரசாங்கம், பிஜேபி அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது.